அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலா வந்துட்டு சோழனை ஏற்றுக்கிட்டு அவங்களோட லைஃப் அப்படிங்கிறது இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக அமையுது அப்படிங்கிறதையும் தாண்டி சோழனுக்கு இந்த இடத்துல சேரனை பார்க்கும்போது மனசு ரொம்பவே கஷ்டமாகுது. ஸோ அதை போயிட்டு சேரன்கிட்டே வாய் விட்டு சொல்கிறாரு, அண்ணா என்னை ஒரு மாதிரி தப்பாக நினச்சிடாதண்ணே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குண்ணே, நீ தானே என் உயிர், நீ இல்லைண்ணா நாங்கள் எல்லோரும் இப்படி இருந்திருப்போமான்னு கூட தெரியாதுண்ணே அப்படிலாம் சம்மந்தமே இல்லாமல் போய் காலையில் எழுந்து வந்து இப்போ சேரனை பார்த்து பேசும்போது சேரனுக்காக இருக்கட்டும் பாண்டி பல்லவன் யாருக்குமே ஒன்றுமே புரியல. என்னடா அவன் திடீர்னு வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, டேய் என்னடா அப்போ அதுக்கு என்னடா ஏன்டா இப்போ வந்து இதை பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைண்ணே ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடா காரணம் அப்படின்னோடனே, இதோ இப்போ பாண்டியவே எடுத்துக்கோ, நீ கல்யாணம் பண்ணாமல் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு எவ்வளோ வாய்ப்பு வந்தோம், வானதி வீட்டில் எத்தனையோ வாட்டி கேட்டோம், அவன் வேணான்னு ஒரே பிடிவாதமாக இருக்கான், ஆனால் நான் அப்படி நினைக்கலல்லண்ணே உன்னை பற்றி அப்படிங்கிறாங்க. டேய் அதனால என்னடா, தம்பிங்க சந்தோஷமாக இருந்தால் அது எனக்கு சந்தோஷம்தான், அண்ணன் சந்தோஷமாக இருந்தால் தான் தம்பி சந்தோஷமாக இருக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைண்ணே, நான் உன்னை பற்றி யோசிக்காமல் கல்யாணம் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறமா இதோ அடுத்தடுத்த கட்டம்னு சொல்லிட்டு ஒன்றுன்னா மூவ் பண்ணி போயிட்டே இருக்கேன், அதை நினைக்கும் போது உன்னை பார்க்குறப்ப நான் பண்ணது தப்புன்னு எனக்கே ஒரு மாதிரி இருக்குண்ணே, நீ என்னை பற்றி எதுவும் தப்பாக நினச்சிடக்கூடாதுல்ல அதனால தானே அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க, நீங்கள்லாம் சந்தோஷமாக இருந்தால் அதுதான்டா எனக்கு சந்தோஷமே, அதனாலலாம் ஒன்றும் இல்லைடா, நீ தேவையில்லாமலாம் யோசிக்காத அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்காக நான் அப்படிலாம் இருக்க மாட்டேனே, இந்த விஷயத்தில் வேணால் உனக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பண்ணியிருக்கலானே, ஆனால் இதுக்கு மேலே உனக்கு என்னென்னலாம் நடக்கணுமோ எல்லாத்துக்குமே நான் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேனே, உன்னை சந்தோஷமாக உன் வாழ்க்கைக்கு எல்லா விதத்துலேயும் நான் உனக்கு உதவியாக இருப்பேனே அப்படிங்கிறாங்க. சரிடா அது எனக்கே தெரியும், இதெல்லாம் நீ வந்து சொல்லணுமா என்ன அப்படிங்கிறாங்க. இதை அப்படியே பாண்டி பார்த்துட்டே இருக்காரு. டேய் காலையில் எழுந்திரிச்சு வந்த அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே நின்ன, அண்ணன் திட்டி போயிடா போய் குளிச்சுட்டு வாடான்னு சொன்ன உடனே போனேன், பல்லு மட்டும்தான் விளக்கிட்டு வந்தேன், பல்லு விளக்கும் போது பல்லை மட்டும் தேய்க்காமல் அப்படியே ப்ரெஷ்ஷை மூளை வரைக்கும் விட்டு தேய்ன்னு தேய்ச்சிட்டு வந்துட்டே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக கேட்குறாரு. டேய் என்னடா இப்படி பேசுகிற, நானே அண்ணனை பார்த்து ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி தோணுதுன்னு சொல்கிறேன், நீ என்னடா கிண்டல் பண்ணுற அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, பரவாயில்ல விடு, அதான் அண்ணனே சொல்லிருச்சுல அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லும்போது இப்போ சேரன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அண்ணா அப்படிங்கும்போது டேய் என்னடா திரும்பவும் ஆரம்பிக்க போறியா அப்படிங்கிறாரு. அண்ணா அப்படி இல்லைண்ணே டீ தரேன்னு சொன்னியே அப்படிங்கிறாங்க. ஓ ஆமாம் இல்லைடா மறந்துட்டேன், இதோ எடுத்து தரேன்டா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டி பார்த்துட்டு, டேய் ஒரு டம்ளர் டீக்காவாடா இவ்வளோ நேரம் இப்படி அண்ணன்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படிங்கிறாங்க. நான் பாருனே அவனை நான் எப்படி பேசுனேன், இவன் டீக்காவன்னு என்னை அசிங்கப்படுத்துகிறான் அப்படிங்கிறாங்க. டேய் சும்மா இரண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விட்டுடுறாங்க. சரி டீ இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே சோழன் நேராக உள்ளே போகிறாரு. ரூம்குள்ளே போனால் நிலா இப்போ எழுந்தே உட்காந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடியே நிலா தூங்கிட்டு இருக்கும்போது இவர் எழுந்து பார்த்த உடனே பழைய பழக்க தோஷத்தில் பக்கத்தில் நிலா படுத்திருக்கதை பார்த்த உடனே அவருக்கே ஒரு மாதிரி பயம் வந்துடுது. ஐயோ நிலாவா அப்படின்ட்டு, ஐயோ என்ன பண்ணுமோ தெரியல நைட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயம் வந்தாலும் அதுக்கப்புறம் தான் ரியலைஸே பண்ணுறாரு. சுற்றி எல்லா ரூமெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு தான் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சில்ல அதையே மறந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்துட்டு எவ்வளோ அழகாக தூங்குறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல, எனக்குன்னு ஒரு அழகான வாழ்க்கை இப்படிலாம் அமையும், அழகான பொண்டாட்டி, இதெல்லாம் நடக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிலா தூங்குற அழகாக அவர் கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கிறாரு. ஸோ இப்போ நிலா எழுந்து உட்காந்துருக்கும் போது உள்ளே போகிறாரு. போனோடனே என்ன நிலா எழுந்துட்டியா அப்படிங்கிறாங்க. குட் மார்னிங் அப்படின்னு சொல்லும்போது குட் மார்னிங் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போது நிலா கிட்ட போய் அப்படியே ஒரு பக்கத்தில் உட்காரும்போது அப்படியே ஒரு மாதிரி நிலா வந்து ஒரு மாதிரி நிமிர்ந்து சோழனை பார்க்குறதுக்கே வெக்கப்படும் போது, என்ன நிலா என்னை பார்க்கவே மாட்டேங்கிற, என்ன நிலா நிலா அப்படிங்கும்போது போங்க சோழன் அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு சினிங்கிக்கிட்டே சொல்லும்போது அதை பார்க்கும்போது சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ நிலா வெக்கப்படுறியா, ஐ நிலா நிலா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணும்போது, சோழன் சும்மா இருங்கன்னு சொல்கிறல, அப்புறம் வெளியில் போங்கன்னு சொல்லி அடித்து துரத்தி விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் பழைய நிலா ஃபார்முக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அப்போவுமே நிலா வந்து சிரிச்சுக்கிட்டே ஐயோ சோழன் அப்படிங்கிறாங்க. சொல்லு நிலா அப்படின்னோடனே, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணுமே அப்படிங்கிறாங்க. சரி போயிட்டு வா, உனக்காக தனியாக பாத்ரூம்லாம் கட்டி வச்சுருக்கோம், அதுக்கு என்ன போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. ஐயோ அதுக்கு இல்லை சோழன், எப்படி நான் வெளியில் போகிறது அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னா ரூமில் உனக்கு இந்த இடம் ஓகேவான்னு பாரு அப்படிங்கிறாங்க. இந்த இடமா என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உனக்கு வெளியில் போகிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நான் வேணா இங்கேயே ஒரு பாத்ரூம் கட்டி கொடுத்துருவா ரூம்குள்ளவே அப்படிங்கிறாரு. ரூம்குள்ளே பாத்ரூமா, என்ன விளையாடுறீங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சோழன் நான் அதுக்காக சொல்லலை அப்படின்னோடனே இப்போ சோழனே புரிஞ்சுக்கிறாரு. ரூம் செட்டப்பெல்லாம் பார்த்துட்டு, ஓ நீ அப்படி வரியா, வெளியே போகிறதுக்கு உனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது அதானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் சோழன், எப்படி போய் அவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதனால் என்ன
என்ன நினைக்க போகிறாங்க, எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கவங்க தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா நிலா அப்படிங்கிறாங்க. வெளியில் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டு நிலா லைட்டாக இப்படி தான் எட்டி பார்க்குறாங்க. போய் நின்றுட்டு வா நிலா வெளியில் வா வெளியில் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காரு. நிலா வந்து எட்டி பார்த்துட்டு இப்போ 3 பேரும் ஹாலில் நின்றுட்டு பார்த்துட்டு நிலாவை பார்த்து சிரிக்கும்போது நிலாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. குடுகுடுன்னு திரும்ப உள்ளே போயிடுறாங்க. அப்போ எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி பார்க்கும்போது என்ன நிலா வா அப்படின்றாங்க. அப்போ நிலா போயிட்டு உள்ளார அப்படியே நிற்கும்போது அது ஒன்றும் இல்லைண்ணே, நிலாக்கு இப்போ வெளியில் வந்து உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கான் அப்படின்னோடனே நிலாக்கு அப்படியே செம்ம கடுப்பாது. ஐயோ என் மானத்தை வாங்குறதுக்கு வேறு யாருமே தேவையில்ல, இவர் ஒருத்தரே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தில் நின்றுட்டுருக்காங்க. ஐயோ நிலா வா நிலா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது சோழனுக்கு மண்டையிலே நறுக்கு நறுக்குன்னு கொட்டுறாங்க. என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் போய் வெளியே சொல்லுவாங்களா அப்படிங்கிறாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன்னு இப்போ நீ என்னை அடிக்கிற, வலிக்குது நிலா அப்படிங்கிறாங்க. வலிக்கட்டுன்னு தான் நான் அடித்தேன். பெரிய இவர் அப்படியே ஹரிச்சந்திரர் பரம்பரை பொய்யே பேச மாட்டார். புழுகு மூட்டை தானே நீங்கள், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று அடிச்சு விடுவீங்களே, இப்போன்னு பார்த்து தான் அப்படியே உண்மையாக நேர்மையாக நியாயமாக பேசுகிற மாதிரி எல்லாத்தையும் வெளியே போய் சொல்லணுமா அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா ஏன் நீ இப்படி நினைக்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பாட்டுக்கு வா நிலா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இப்போ வா அப்படின்னு சொல்லி வெளியில் வந்துட்டு நீ வா நிலா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்த உடனே இப்போ நிலா அப்படியே வெளியில் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு சங்கடமாக இருக்குது. விறுவிறுன்னு பாத்ரூமுக்கு போயிடுறாங்க. திரும்பவும் சோழன் போயிட்டு அது ஒன்றும் இல்லைண்ணே, நிலாக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல இருக்குது, முன்னாடி இருந்ததெல்லாம் வேற இல்லை அப்படின்னு அவர் ஆரம்பிக்கும் போதே சோழன் அப்படியே பார்க்குறாரு. டேய் ஒரு நிமிஷம் நிறுத்து, இப்போ எதுக்கு அந்த பொண்ணு பாட்டுக்கு இத்தனை நாளாக வீட்டில் இருந்துச்சு அப்படி இப்படின்னு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு, நீ ஏன்டா ஏதாவது ஒன்று சொல்லி அந்த பொண்ணை ஒரு மாதிரி சங்கடப்படுத்துகிற அப்படிங்கிறாங்க. நான் சங்கடப்படுத்துகிறேன்னா, ஆனால் அவள் அப்படி தானே என்கிட்ட சொன்னா அப்படின்றாங்க. இப்போ பாண்டி பார்க்குறாரு. ஏன்டா டேய் உங்ககிட்ட அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா நீ அதை உனக்குள்ளே வச்சுக்கடா, என்கிட்டலாம் எதுக்காகடா வந்து சொல்லிட்டு இருக்க, எங்கள் எல்லார்ட்டையும் சொல்லணுன்னு ஏதாவது இருக்கா என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே பார்த்துட்டு ஓ அப்படி வேற இருக்குல்ல, ஆமாண்டா நான் தான் ரொம்ப சொதப்புறேன் போல இருக்கு அப்படிங்கிறாங்க. டேய் நீ கொஞ்சம் நெஞ்செல்லாம் சொதப்பலடா, எப்போ பாரு சொதப்பிட்டு தான் இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா இப்போ தானே எனக்கு கல்யாணம் ஆகிருக்க, புதுசாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், போ நானும் அப்படியே புரிஞ்சுட்டு அப்படியே பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல்லவனும் பாண்டியும் பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க. ஸோ நிலா குளிக்க போனதுக்கப்புறமா சோழன் வந்துட்டு சரிடா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாரு. இதை பார்த்ததும் பாண்டிக்கும் பல்லவனுக்கும் அப்படி சிரிப்பாக இருக்குது. ஸோ சேரன் வந்து என்ன சொல்கிறாருன்னா பாண்டிக்கிட்ட, பாண்டி எங்கள் இன்ஜினியர் வந்துட்டு அவரோட வண்டியை சர்வீஸ் பண்ணணுன்னு சொல்கிறாருடா, நீ பண்ணி கொடுக்குறியா அப்படிங்கிறாங்க. பண்ணி தரேண்ணே, அதனால என்ன என் வேலையா தானே, சரிண்ணே நான் போய் வண்டி எடுத்துக்கணுமா இல்லை அவங்க கொண்டு வந்து விடுவாங்களா அப்படிங்கிறாரு. இல்லைடா அவரே கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னார், நீ கொஞ்சம் சீக்கிரமாக சர்வீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்னண்ணே நீ சொல்லி செய்யாமல் இருப்பேனா, நான் ஒரு 2 நாளுக்குள்ளார சரி பண்ணி கொடுத்துட்றேன், கொண்டு வந்து விடட்டும்ண்ணே அவர், நீ சொல்லிடு அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவரும் சொல்கிறாரு. ஸோ நிலா குளிச்சுட்டு வந்த உடனே சேரன் அதுக்குள்ளே கிளம்பிட்டு சரிப்பா நிலா நீ குளிச்சுட்டு வந்துட்டீல, நீங்கள் இப்போ சாப்பிடுங்க, அவன் சோழன் டயர்டாக இருக்குன்னு போய் படுத்துட்டான்ப்பா, அவனையும் குளிக்க சொல்லிவிட்டு அவனுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நீயும் சாப்பிட்றியா, நான் கிளம்பட்டுமா அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணே நீங்கள் கிளம்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா டைம் ஆகிடுச்சில்ல நான் கிளம்புறேன் அப்படியே அப்படின்றாங்க. அப்போ பல்லவனை பார்த்துட்டு டேய் பல்லவா நீ கிளம்பலையாடா அப்படிங்கிறாங்க. இதோ தான் கிளம்பிட்டேன், நீங்கள் வந்தோடனே சொல்லிட்டு போகலான்னு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா சரிடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பல்லவனும் நான் கிளம்புறேன்னு சொல்லி போயிடுறாரு. இப்போ சேரனும் நேராக சைட்டுக்கு போயிடுறாரு. அங்கே போனால் இன்ஜினியர் என்ன பண்ணுறாருன்னா நேராக போயிட்டு பாண்டிக்கிட்ட அந்த வண்டியை சர்வீஸ்க்கு விட்டுட்டு இப்போ நேராக சைட்டுக்கு தான் வராரு. வந்த உடனே பார்த்தோன்னே இப்போது சேரன் பார்க்குறாரு. என்ன சார் தம்பிக்கிட்ட பேசிட்டேன் சார் அப்படின்றாங்க. சரிப்பா நீ தான் ஃபோனில் சொல்லிட்டீல சேரா, நான் அப்போவே போய் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்னும்போது இப்போ இன்ஜினியர் பார்த்துட்டு ஆமாம் சேரன் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே இல்லை அந்த பொண்ணு உன் தம்பி ஒய்ஃபு அது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுச்சுல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அதை அப்படியே பண்ணணும்னு எல்லாருமே சொல்லிட்டாங்கல்ல, எனக்கு இன்னொரு ஒரு ஐடியா தோணுது அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சார் என்ன சார் அப்படின்றாங்க. இல்லை அதே மாதிரி வேறு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கு, அதையும் அவங்க பண்ணுவாங்களா, ரெண்டையுமே சேர்த்து அவங்களால பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. ஐயோ சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, அது ரொம்ப திறமையான பொண்ணு சார், நீங்கள் எத்தனை ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் சூப்பராக பண்ணிடும் சார் அப்படிங்கிறாங்க. அவங்களோட திறமையை பற்றி தான் அன்றைக்கே எங்களுக்கு தெரிஞ்சுது, அந்த பொண்ணு அங்கே இதில் சிஸ்டமில் காட்டும்போதே எங்களுக்கு பார்த்தோன்னே அதை அப்படியே நாங்கள் நேரில் பார்த்த மாதிரி நாங்களாம் அப்படியே கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அவ்வளோ நல்லா பண்ணியிருந்துச்சு, இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலான்னு தான் அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, கண்டிப்பாக பண்ணித்தரோம் சார் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னா நீயும் கூடவே இருந்த எப்படி எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன், அந்த பொண்ணை எனக்கு ஃபோன் பண்ண சொல்கிறியாப்பா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வராரு. சேரன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே இப்போ வீட்டில் நிலாவை பார்த்துட்டு நிலா அப்படிங்கிறாங்க. அண்ணா சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. என்னப்பா வேலையாக இருக்கியா அப்படிங்கிறாரு. ஆமாண்ணே அந்த ப்ராஜெக்ட் விஷயமாக தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்னண்ணே அப்படின்னோடனே இல்லைப்பா இன்ஜினியர் இன்னைக்கு வந்திருந்தார் சைட்டுக்கு,
அவர் இன்னொரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காருப்பா, 2யும் சேர்த்து உன்னால் பண்ண முடியுமான்னு கேட்டார். நான் உன் மேலே இருக்க நம்பிக்கையில் நான் சொல்லிட்டு வந்துட்டேன், பண்ணிருவலப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணன் என்னண்ணா சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னொரு ப்ராஜெக்டா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே எனக்கு, இதெல்லாம் என்ன கேள்வி, நான் கண்டிப்பாக பண்ணிடுவேண்ணே அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும்ப்பா அப்போவே நீ பண்ணுவேன்னு, அதனால தான் உன்னை கேட்காம நானே சொல்லிட்டு வந்துட்டேன், அதெல்லாம் நிலா சூப்பராக பண்ணிருன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழன் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கும்போது சோழன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சொல்லு நிலா அப்படின்னோடனே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன நிலா அப்படின்னோடனே இப்போ பாண்டி பல்லவன் எல்லாருமே பார்க்குறாங்க. நானும் அண்ணனும் சேர்ந்து புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. நீயும் அண்ணனும் சேர்ந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? என்ன நிலா சொல்கிறீங்க அண்ணா, என்னண்ணே அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா, என்னப்பா நீ அதை கன்ஃபார்மே பண்ணிட்டியா? அன்றைக்கி ஏதோ எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சுன்னு நான் பேச்சு வழக்கில் தான்ப்பா சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அண்ணன் சாதாரணமாக நீங்கள் பேசிட்டு சொன்னாலும் அது எவ்வளோ பெரிய ஐடியா தெரியுமா அப்படிங்கிறாங்க. சோழனுக்கு ஒன்றுமே புரியல. பார்த்துட்டு என்ன நீங்கள் பேசுகிறீங்கன்னே புரியல நிலா, ஏதாவது சொல்ல அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை சோழன், அண்ணன் அன்னைக்கு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நீ சூப்பராக டிசைன் பண்ணுறப்பா, எந்த இன்ஜினியர் இப்போ உட்காந்து சைட்டில் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க எல்லா பிரதையும் என்கிட்ட தான் கொடுக்குறாங்க டிசைனை, நான் தானே பார்த்து கட்டுறேன், இந்த மாதிரி நீ ஏதாவது நீ டிசைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நானே அதை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் விளையாட்டாக சொன்னது தான், ஆனால் அது எவ்வளோ பெரிய ஐடியா தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலா, அப்படின்னா நம்ம பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. தாராளமாக பண்ணலாம், இந்த மாதிரி நமக்கு ப்ராஜெக்ட் மட்டும் கிடச்சிதுன்னா போதும், நானும் அண்ணனுமே சூப்பராக பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே சோழன் பார்த்துட்டு, அண்ணா சூப்பர்ண்ணே, நீ மட்டும் நிலா கூட சேர்ந்து இதை பண்ணன்னு வச்சுக்கோவேன், சந்தாவுக்கு என்னென்ன பெரிய 25 பவுனு 30 லட்சம் பணம் அதெல்லாம் அசால்ட்டாக நம்ம கொடுத்துர்லாண்ணே, சூப்பராக 6 மாதத்துக்குள்ளார நம்ம சந்தாவை இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படிங்கும்போது அப்படியே சேரனுக்கு முகமே ஒரு மாதிரி மாறுது. டக்குன்னு சோழன் எழுந்து போயிட்டேன். அண்ணா என்னண்ணா, நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, என் லைஃபுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்படுற, நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் நீ எவ்வளோ சந்தோஷப்படுற, அந்த மாதிரி உன் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட மாட்டோமா? நீ வேணால் பார்த்துட்டே இரு, 6 மாதத்துக்குள்ளார நாம் சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு போய் சந்தாவை கூட்டிகிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாருமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியை சொல்கிறாரு, ஆமாண்ணே நீ கவலையப்படாதண்ணே, நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம்ல, எவ்வளோ நம்மளால் ரெடி பண்ண முடியுமோ பண்ணுவோண்ணே அப்படிங்கிறாங்க. இப்போ நிலா பார்த்துட்டு, அது என்ன பெரிய விஷயமா, சோழன் அப்போ சொன்னப்போ எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் முடிஞ்சால் நம்ம செய்ய முடியாததுன்னு ஏதாவது இருக்கா என்ன, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் பார்த்துட்டு சிரிக்கிறாரு. இதோ என் பொண்டாட்டியே சொல்லிட்டால, சூப்பராக ஜமாச்சிடலானே, சந்தாவா 6 மாதத்துக்குள்ளார நம்ம கூட்டிகிட்டு வரோம், அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் சேர்க்குறோம் சரியானே அப்படிங்கிறாங்க. இப்போ சேரனும் சிரிச்சிட்டே இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.